ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் கேஷுவல் வித் பிஎம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்த ரேஷன் ஷாப் ஜாபுக்கான ஆல் டிக்கெட் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. லைவாக வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒன்றும் இல்லை, கூகுளில் போய்ட்டு உங்களோட டிஸ்ட்ரிக்ட் நீங்கள் டவுன்லோட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களோட டிஸ்ட்ரிக்ட் நேம் வந்து ஃபஸ்ட்டு டைப் பண்ணிக்கோங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு வெள்ளூர்னு டைப் பண்ணிக்கிறேன். ஓகேவா, டிஸ்ட்ரிக்ட் நேம் எதுவோ அதை டைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் டிஆர்பி அப்படின்ட்டு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணோடனே அவங்களோட டிஸ்ட்ரிக்டோட அஃபிஷியல் வெப்சைட் வரும். ஃபஸ்ட்டு ஜஸ்ட்டு அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே ஹோம் பேஜ் அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஹோமுன்றதை இங்கேயே வந்து லைவாக வந்து கொடுத்துட்டு இருக்காங்க பாருங்கள். சேல்ஸ்மேனுக்கு இன்டர்வியூ ஆல் டிக்கெட், பேக்கருக்கு கீழே இன்டர்வியூ ஆல் டிக்கெட்னு கொடுத்துட்டு இருக்காங்களா. இன்டர்வியூ ஆல் டிக்கெட் நீங்கள் எதுக்கு அப்ளை பண்ணீங்களோ ஜஸ்ட்டு அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஓகேவா, பேக்கருக்கும் இதே தான். அதுக்கப்புறம் உங்களோட யூசர் ஐடி அல்லது பாஸ்வேர்டை வந்து போடலாம். ஓகேவா, போட்டு நீங்கள் உங்களோட ஆல் டிக்கெட்டை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதாவது யூசர் ஐடி பாஸ்வேர்டு இருந்தால் தெரிஞ்ச பாஸ்வேர்டு உங்கள் மெயிலுக்கு வந்திருக்கும். எனக்கு யூசர் ஐடி பாஸ்வேர்டு இல்லையன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உங்கள் மெயிலில் வந்து இருக்கும். என்றைக்கு அப்ளை பண்ணிங்களோ அன்றைக்கி மெயில் வந்திருக்கும். அப்ளை பண்ண உடனே அதை போட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். யூசர் ஐடினா ஒன்றும் இல்லை, உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் தான். உங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் நம்பரு, அப்புறம் டேட் ஆஃப் பர்த் என்ட்ரி பண்ணிக்கிறோம், சப்மிட் கொடுக்குறோம். ஓகேவா, ஒன்று டேட் ஆஃப் பர்த் இல்லை பாஸ்வேர்ட் கொடுத்துக்கலாம். ஓகேவா, ஃபர்கெட் பாஸ்வேர்டு ஆப்ஷனுமே வந்து கொடுத்துருக்குறாங்க. அதனால் பிரச்சனை இல்லை. உங்கள் இமெயில் ஐடி கொடுத்தீங்கன்னா உங்கள் இமெயில் ஐடிக்கு வந்து போவோம். ஓகேவா, அதனால் யூசர் ஐடி பாஸ்வேர்டுக்கு எந்த பிரச்சனையும் வந்து கிடையாது. ஈஸியாகவே வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு கொடுங்க. அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ் இருக்கும். உங்களோட பேர், டேட் ஆஃப் பர்த்து, கம்யூனிட்டி எல்லாமே இருக்கும். அப்புறம் டவுன்லோட் இன்டர்வியூ ஆல் டிக்கெட் அப்படின்ட்டு இருக்குது பாருங்கள். ஜஸ்ட்டு அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பிடிஎஃப் வந்து டவுன்லோட் ஆகும். ஓகேவா, ஓகே, உங்களுக்கான ஆல் டிக்கெட் வந்து இப்படி தான் இருக்கும். சேல்ஸ்மேன், பேக்கர் ரெண்டுத்துக்குமே இப்படி தான் இருக்கும். உங்களோட பேர், அப்ளிகேஷன் நம்பரு, ஃபாதர் நேமு, அப்புறம் உங்களோட அட்ரஸ் எல்லாமே இருக்கும். உங்களோட ஃபோட்டோவும் வந்து ஒட்டியிருக்கும். எல்லாமே டீட்டெயில்ஸ் கரெக்டாக இருக்குதா அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களோட இன்டர்வியூ சென்டர் எங்கே அப்படின்றத வந்து இருக்கும். அதாவது உங்களுக்கு இன்டர்வியூ வந்து எங்கே நடக்க போகுது அப்படின்றத ஃபுல் டீட்டெயில் அட்ரஸோடு இருக்கும். அதுக்கப்புறம் வந்து உங்களோட போர்டு நம்பர், அதாவது உங்களுக்கு அந்த இன்டர்வியூ டேட்டில் அங்கே போனீங்கன்னா அங்கே நிறைய செக்ஷன் பிரிச்சிருப்பாங்க. அதில் வந்து போர்டு நம்பர் தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து உங்களுக்கு இன்டர்வியூ டேட்டு, டைமு, ஓகேவா, அவங்களே வந்து கொடுத்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு சில பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா, நீங்கள் அந்த ஆல் டிக்கெட் வந்து எடுத்துகிட்டு போனோம், குறிப்பிட்ட டைமுக்கு கரெக்டாக வந்து போயிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க பாருங்கள். உங்களோட எஸ்எஸ்எல்சி அல்லது அதான் 10th வச்சு நீங்கள் போட்டிருந்தீங்க பேக்கருக்குன்னா 10th மார்க் ஷீட்டு, 12th வச்சு சேல்ஸ்மேன் போட்டிருந்தீங்கன்னா அதனோட மார்க் ஷீட்டு, அதுக்கப்புறம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட், அதுதான் வேறு ஏதாச்சும் இருந்தால் அதனோட சர்டிஃபிகேட்டு, அப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். உங்கள்கிட்ட ஃபோட்டோ வச்சு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதை தான் வந்து கேட்பாங்க உங்களுக்கு இன்டர்வியூவில். ஓகேவா, இல்லைன்னா சொல்லுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணி கொடுக்குறேன். இன்னும் ஒரு வாரம் தான் வந்து டைம் இருக்குது. ஓகேவா, அதனால் அதே மாதிரி பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட், தமிழ் வழியில் படித்ததற்கான முன்னுரிமை சான்றிதழ் யாராச்சும் வச்சுன்னு என்கிட்ட சொல்லுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா உடனே அப்ளை பண்ணோன்னா சீக்கிரமாக கிடச்சிரும். நீங்கள் அதை இன்டர்வியூவில் வந்து காமிக்கலாம். ஓகேவா, எல்லோரும் வந்து ஆன்லைனில் வாங்கன்னு தான் எடுத்துகிட்டு போனோம். ஓகேவா, அதையுமே வந்து செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வச்சிங்களோ அது எல்லாமே வந்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஓகேவா, அதையுமே வந்து பார்த்துக்கோங்க. நான் செப்பரேட்டாகவும் வீடியோ டீட்டெயில்டாக வந்து போடுறேன். ஓகேவா, இந்த இன்ஸ்ட்ரக்ஷனு என்னென்னலாம் எடுத்துகிட்டு போனோம், என்னென்னலாம் சொல்லுவாங்க அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். ரேஷன் ஷாப் இன்டர்வியூக்கு என்னென்ன கொஸ்டின்லாம் போன வாட்டி கேட்டாங்க, இந்த வாட்டி என்னென்னலாம் கேட்பாங்க, நம்ம என்னென்னலாம் படிச்சுன்னு போனோம் அப்படின்ற டீட்டெயில் எல்லாமே வந்து செப்பரேட்டாக ரேஷன் ஷாப் ஜாப்ஸ் ப்ளேலிஸ்ட்டுன்ட்டு ஒன்று கொடுத்துட்டு இருக்கேன். அதில் தாராளமாக செக் பண்ணி பார்த்துக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஓகேவா, அதுக்கப்புறம் பேசிக்காக இதெல்லாம் நீங்கள் படித்து பார்த்தாலே தெரியும். அதாவது ஃபோன்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடாது, அப்புறம் வந்து கூட வரவங்க வந்து வெளியே தான் வந்து வெயிட் பண்ணணும். இந்த மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷன் தான் வந்து சொல்லியிருக்காங்க. ரொம்பவே வந்து ஈஸி தான். நீங்கள் ஆல் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிட்டீங்களா இல்லையா அப்படின்றது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதே மாதிரி ஃபோட்டோ வச்சு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டும் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டும் ஆன்லைனில் வாங்குறதும் இருக்குதான்னு முக்கியமாக வந்து செக் பண்ணிக்கோங்க. இல்லாதவங்க டிஸ்கிரிப்ஷனில் நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.